அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள் எண் 39. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறத்தால் வருவதுதான் உண்மையான இன்பம், மற்றவையெல்லாம் இன்பமும் அல்ல, புகழுடையதும் அல்ல என்கிறார். அதாவது அறம் என்பது நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இவைகள்தான் அறம். இப்போ ஒருவனிடத்தில் துன்பமாகவும் நம்மிடத்தில் இன்பமாகவும் இருந்தால் அதுவும் அறம் அல்ல. அதாவது எல்லா இடத்திலும் இன்பமாகவும் நல்ல சொல்லாகவும் நல்ல செயல்களாகவும் இருந்தால்தான் அது உண்மையான அறம். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல சொற்கள், இவைகள்தான் உண்மையான அறம். மாறாக அவைகளை விட்டுவிட்டு அவைகளை தவிர அவைகளை தவிர மற்றவை எல்லாமே துன்பம் தருவனவாகும், புகழை கெடும். அதனால் நாம் அறத்தைத்தான் செய்ய வேண்டும். அறம்தான் நமக்கு நல்லது. அதனைத்தான் சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அறம் என்பதற்கு விளக்கம் ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு இதை புகுத்தியுள்ளார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்றார் ஔவையார் என்றால் அதான் காரணம். அதான் லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவிலேயே இங்கே மருந்தை பரப்ப வந்தவர் ரஷ்யாவிலே போய் அந்த திருக்குறளை பரப்பியுள்ளார். அவர்தான் மகாத்மா காந்திக்கே திருக்குறளை சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு குறளுங்க திருக்குறள். திருக்குறளை ஒருவன் திருக்குறளை முதலில் அதை மறந்து செய்தால் அவன் மனிதனே கிடையாதுங்க. திருக்குறளை படிக்க மறக்கவே கூடாது. மாணவ செல்வங்களே, ஒரு காலத்தில் திருக்குறள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு 5-6 குறளையாவது சொல்லாமல் இருக்க மாட்டார். அப்படி இருந்ததால் தான் அன்றைய இந்த அவர் ஆட்சியை 1967 அவர் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. அதனால் தான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிஞர் அண்ணா இன்னும் ஒன்று சொல்கிறாரு. பாறாங்கற்கள் எல்லாம் இருக்கின்றன, அதனை கற்கள் தான் சொல்கிறாங்க, பெரிய பெரிய பாறாங்கற்கள். ஆனால் ஒரு சிறிய துண்டு, அது என்ன, சிறிய துண்டு வைரம், அது மதிக்கப்படுகிறது. ஒரு சிறிய துண்டு வைரம் அது நகைக்கடைகளிலே மதிக்கப்படுகிறது. அது மிக விலை உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடியது. அதனால் தயவு செய்து மக்கள் திருக்குறளை தினமும் படியுங்கள். அதை விட மக்களை பற்றி கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய வயசுக்கு தாண்டிட்டாங்க, அவங்களெல்லாம் இன்னும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மாணவ செல்வங்கள் தயவு செய்து தினமும் ஒரு குறளையாவது படியுங்கள். அப்படி படித்தால் நிச்சயமாக தங்கள் வாழ்க்கையில் ஒளிமயம் ஆகும். நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது நடந்தே தீரும். முயற்சி, கடைசி வரையும் முயற்சி நீங்கள் இருக்க வேண்டுங்க. ஆழ்வினை உடைமையை படித்தால், நான் இப்போ ஒரு மேட்டருக்கு கடைசி வரையும் முயற்சி செஞ்சேன். ஆனால் அது கிடைக்கல மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். காரணம், நான் முயற்சி செய்யணும். நீ இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுது, ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எழுது.
அதை விட்டுட்டு ஒரு 3 தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, தொடர்ந்து படி, எழுது. ஆனால் அப்படியே தோல்வி அடைந்தாலும் அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. அதுதான் மனிதன். அறிஞர் அண்ணாவினுடைய புகழை நீங்கள் கடைசி வரையும் அவருடைய 3 மந்திரத்தை மட்டும் நினைத்தால் வாழ்வில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 1 கடமை, 2 கண்ணியம், 3 கட்டுப்பாடு. இந்த 3ம் இருந்தால் நீங்கள் எதனையும் சாதிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க, யாருமே பேசவே மாட்டேன்றாங்க. அறிஞர் அண்ணாவை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. அமெரிக்காவில் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுதுங்க. அப்போ முதற்கொண்டு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்காருங்க. டாக்டர் வந்து கேட்குறாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறேன், இந்த புத்தகத்தை முடிச்சிருப்பேன் எவ்வளோ அப்படி இருக்கார். உண்மையிலேயே எனக்கெல்லாம் அவருடைய இதை படித்த உடனே தான் எனக்கு புஸ்தகங்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் புஸ்தகங்களை நான் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. இதுவரை 8 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இன்னி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் புத்தகங்கள் எழுதி கொண்டே இருப்பேன். அது எந்தவித மாற்றமும் கிடையாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.